ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் விஜய். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது விவி தமிழ் ரியாக்ஷன் சேனல். வியூவர்ஸ், நான் இன்றைக்கி கொஞ்சம் வெளியே இருக்கேன், அதனால் இங்கேருந்தே வீடியோ போடுறேன். கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கீங்க. தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சேனலை ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் 2வோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் 2 இந்த படம் பார்த்திங்கன்னா நம்ம லைக்கா நிறுவனம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி நம்ம சங்கர் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமல் சார், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த், நிறைய பேர் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் நடிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக எக்ஸ்பெக்ட் பண்ண படம். அங்கே எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப நாளாக நம்ம வந்து வெயிட்டிங்கில் இருந்தோம் இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஏன்னா இந்தியன் வந்து எவ்வளோ பெரிய சக்ஸஸ் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஆல்ரெடி தெரியும். மேபி வந்து 2K கிட்ஸுக்கு வந்து தெரிஞ்சிருக்குமோ தெரியாது. பட் இப்போ ரீசெண்டாக ரீரிலீஸ் கூட பண்ணியிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது நம்ம இந்தியன் படத்துக்கு. ஸோ அது வந்து இது வரைக்கும் யாராவது வந்து 2K கிட்ஸ் பார்க்கலன்னா அந்த படத்தை பார்த்துட்டு இதை பாருங்கள். அப்போ தான் அதோட கனெக்டிவிட்டி இன்னும் நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக புரியும். இப்போ இந்தியன் படம் வந்து அந்தளவுக்கு மிகப்பெரிய சக்ஸஸ்ங்க. அதாவது அப்போ வந்து பீரியடில் ஸோ இந்தியன் படம் வந்து முக்கியமாக அந்த மேக்கப்புக்கே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்புங்க. அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து அப்போ சின்ன பையனாக இருக்கும்போது அப்போ ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை கமல்னே கண்டுபிடிக்க முடியாதுங்க, யாரோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ இருந்த ஒரு இதுக்கு வந்து அப்படி தான் இருந்தது. அது நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக கமல்னே நம்ப முடியாது. இப்போ கூட அந்த பழைய இந்தியன் ட்ரெய்லர் எடுத்து பாருங்கள், அப்படி தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி மேக்கப்பு, எக்ஸ்ட்ராடினரி சப்ஜெக்ட்டு. ஸோ செம்மையாக கொடுத்துருந்தாங்க இந்தியன் 1. ஸோ அதை ஒட்டி வந்து அதை ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ இந்தியன் 2வாக வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஏன் அதை வந்து இவ்வளோ நாள் கழிச்சு ஏன் அதை வந்து எடுத்தாங்க, ஏன் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது நமக்கு காரணம் தெரியல. பட் இருந்தாலும் அந்த இந்தியன் 1 மேலே வச்ச நம்பிக்கையை இவங்க வந்து கண்டினியூ பண்ணியிருக்காங்க இந்தியன் 2ல். இதில் வந்து அனிருத் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. வழக்கமாக நம்ம ஏஆர் ரஹ்மான் பண்ணியிருக்காரு. பட் அதுக்கே வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஏன் ஏஆர் ரஹ்மான் கூட எதுவும் சண்டையா இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஏற்கனவே சங்கர் வந்து வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ஏஆர் ரஹ்மான் அப்போ ரொம்ப பிஸியாக இருந்தது காரணத்தினால, இந்தியன் 2 வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண காரணத்தினால அப்போ அனிருத் வந்து ஓகே பண்ணி வச்சிட்டார். அதனால் வந்து அனிருத் போட வேண்டியதாக இருந்தது இந்த படத்துக்கு. பட் அவரை பற்றியுமே நம்ம வந்து ஒன்றும் சொல்ல முடியாது. அவர் வந்து ஆல்ரெடி வந்து வெல் நோன் மியூசிக் டைரக்டர், ஆல்ரெடி பயங்கரமாக ஹிட்ஸ் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இதுலையுமே ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். ஸோ சரி, அதெல்லாம் விடுப்பா, கதை எப்படிப்பா இருக்குது, பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்குறீங்களா? வரேங்க, கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம ப்ளஸ்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இதோட பாசிட்டிவ் விஷயங்கள்லாம் என்ன இந்தியன் 2வில் அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்மளோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னா நம்ம உலகநாயகன். அவர் வந்து என்றைக்குமே வந்து அன்றைக்கி என்ன அதே எனர்ஜியோடு அப்படி இருந்தாரோ அதே எனர்ஜி இன்னும் வந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. அதை வந்து எந்த மாற்றமும் இல்லை. அதுதாங்க மிகப்பெரிய ப்ளஸ். படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கமல்ஹாசன் சார். அடுத்த ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே சங்கர் வந்து இந்த சுற்றி வளைச்சி சொல்கிறது, அதாவது புரியாமல் சொல்கிறது, அந்த மாதிரி மெத்தட்லாம் கிடையாது. சங்கர் படத்தில் எப்போவுமே அப்படின்னா ஒரு டேரெக்டாக நேராக மேட்ருக்கு வந்துடுவார். ஸோ இதான்ப்பா நான் சொல்ல போகிறேன், ஓப்பனிங் சீன்லேருந்து படம் வந்து இதை நோக்கி தான் போகுது அப்படிங்கிறத தெளிவாக இருப்பார். அதுலேயும் கண்டிப்பாக இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்காரு. இந்தியன் 2லேயும் வந்து அதே கண்டினியூஷனாக, அதே லஞ்சம் வாங்குறவங்க இன்னும் வந்து நாடு வந்து திருந்தலை, மாறலை அப்படிங்கிறத ரொம்ப வந்து ஓப்பனாக காமிச்சிருக்காரு. ஸோ ஒரு சின்ன விஷயத்துலேருந்து, ஒரு குப்பை அள்ளுறவன்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய அஃபிஷியல்ஸ், ஆஃபீஸர்ஸ் வரைக்கும் போகுது. யாரெல்லாம் லஞ்சம் வாங்குறாங்க, எதனால் இன்னும் வந்து நாடு திருந்தாமல் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன அழகாக ஒரு வீடியோவில் வந்து சொல்லிடுறாரு. ஒரு வித்தின் ஒரு 5-10 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் இப்போ நாடு இருக்க தற்சமையாக சூழல் என்ன மாதிரி வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த படத்தை எதை பற்றி பேச போகிறாங்க அப்படிங்கிறதும் தெளிவுபடுத்திடுறாரு. அது உண்மையிலே வந்து மிகப்பெரிய விஷயம். அது சங்கர் படத்தில் எப்போவுமே அது வந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் வந்து மேக்ஸிமம் அவர் வந்து அவரோட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அவர் சாங்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். ஸோ இந்த படத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அவரால் மேக்ஸிமம் கொடுக்க வேண்டியது கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்து எல்லாரையுமே கொஞ்சம் வந்து யோசிக்க வச்சுருக்காரு. சங்கரோட படங்கள் எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு தாட்ஸை வந்து நமக்குள்ளே வந்து உருவாக்குவார். ஸோ அது சிவாஜி படமாக இருக்கட்டும், அதாவது சிவாஜி த பாஸ் நான் சொல்கிறேன், அது ஜென்டில்மேனாக இருக்கட்டும், முதல்வன், எல்லா படத்துலையும் ஒரு சமூக அக்கறை கொண்ட ஏதாவது ஒரு விஷயத்தை நமக்குள்ளே வந்து விதைச்சிடுவார். கண்டிப்பாக இதுலேயும் அதை பண்ணியிருக்காரு. என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தனி மனித ஒழுக்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. இதை விட ரொம்ப ஓப்பனாக அழகாக சொல்ல முடியாது. அது வந்து முக்கியமாக நம்ம இந்தியன் 2 தாத்தா அவர் வாயிலேருந்தே வந்து சொல்ல வச்சுருக்காரு. அப்போ வந்து இது வந்து அதுக்கான வரவேற்பு ரொம்ப கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உள்ளுக்குள்ளே தோணும், அப்போ நம்ம சரியாக இருக்கோமா, ஸோ ஒருவேளை நம்ம தப்பு பண்ணியிருந்தால் நம்ம மாற்றம் வந்து பண்ணிக்கலாமா. ஸோ நம்மள்டேருந்து உருவாகிறது தான் ஃபஸ்ட்டு வந்து சமூகம் அப்படிங்கிறது தனித்தனி கிடையாது. நீங்கள் நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு சமூகம். ஸோ நம்மளேருந்தே மாற்றத்தை முதல்லேருந்து ஆரம்பித்தாதான் அடுத்தது நம்ம வந்து வெளியே மாற்றத்தை எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக இதில் வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கலாம் சங்கருக்கு. ஸோ உண்மையிலே அந்த விஷயத்தை வந்து விதைச்சிருக்காரு. நம்ம வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டு வரும்போது நம்ம சரி பார்த்துப்போம், நம்ம கரெக்டாக தான் இருக்கோமா இல்லை நம்ம எங்கேயாவது தப்பு பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து தோண வச்சுருப்பார் இந்த படம் பார்க்கும்போது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆக்ட்ரஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சும்மா வந்து ஏதோ டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, தேவையில்லாத இது பேசுகிறதுலாம் கிடையாது. டு தி கண்டென்ட் என்னவோ அதை மட்டும்தாங்க எல்லா கேரக்டர்ஸும் வந்து நகர்ந்து போகுது இந்த படத்தில். அது ஒரு அனதர் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் பாயிண்ட்ஸ்லாம் இருக்குங்க இந்த படத்தில். பட் ஆனாலும் படத்தில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிற சில விஷயங்கள் வந்து நான் வந்து என மனசில் பட்டது உண்மையாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நான் விருப்பப்பட்டு நான் சொல்கிறேங்க. இந்த படம் ரொம்ப வருஷம் ஆனதாலேயோ என்னமோ தெரில, நிறையா வந்து ஒரு அன்ரிலவெண்ட்டாகவே போகுது. அதாவது வந்து ஒரு 2 ட்ராக்கு தனியாக ஓடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து மேபி இந்த படத்தை பார்த்தவங்களும் சரி இல்லை பார்க்க போகிறவங்களும் சரி அதை கண்டிப்பாக நான் சொல்கிறத வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது இது கமல் சாருக்குன்னு தனியாக ஒரு ட்ராக் ஒன்று போய்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே சித்தார்த்து இவங்களோட ஒரு விஷயங்கள் வந்து தனி ட்ராக் போகுது. இது வந்து இவன்தோ இன்டர்வலில் ஜாயின் பண்ணாலுமே கமல் சார் வந்தாலுமே கம்பேக் இண்டியன் வந்து சொல்கிறாங்க. பட் வந்தாலுமே அது ஒரு தனி ட்ராக் போயிட்டுருக்கு, இது ஒரு தனி ட்ராக் போயிட்டுருக்கு. எனக்கு வந்து ஒரு கட்டத்தில் குழப்பமே வருது. ஒருவேளை ரெண்டும் தனித்தனி படமாக எடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷனும் இருக்குது. இல்லை இவங்க வந்து எடுத்ததே ரொம்ப பார்ட் ரொம்ப பெருசாகினதுனாலையோ வந்து மிக்ஸ் பண்ணி செகண்ட் பார்ட்டில் போட வேண்டியதை ஃபஸ்ட் பார்ட்டில் போட்டு, ஃபஸ்ட் பார்ட்டில் போட வேண்டியது செகண்ட் பார்ட்டில் போட்டு ஏதோ ஒரு வந்து குளறுபடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் எடிட்டிங்கில். அதனாலேயோ என்னமோ தெரியல, நமக்கு வந்து படம் வந்து ஒரு மாதிரி புரியாமே போகுது. புரியாத மீன்ஸ் வந்து ஒரு ரிலவெண்ட்டாகவே இல்லை. அதாவது வந்து நம்ம கிரிப்பிங்காக இல்லை. இங்கே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மேட்ரு நடக்குது, இதெல்லாம் வந்து லஞ்சம் வாங்குறாங்க அஸ்யூஷுவல், அந்த எப்போவுமே அந்த கண்டென்ட் சங்கர் வந்து கொடுக்குறது அதெல்லாம் கொடுத்துருக்காரு. பட் அதை தாண்டி சம்மந்தமே இல்லாமல் ஒரு நார்த் இந்தியாவுக்கெலாம் வந்து கமல் போகிறாரு, அங்கே உள்ள பிரச்சனையெல்லாம் தீர்க்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு படத்துக்கு ஒரு தேவையில்லாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்தியன் 1 பார்த்தீங்கன்னா என்ன மேஜர் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து கண்டென்ட் விட்டு நகராது. என்ன இந்த நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குது அதை மட்டும்தான் வந்து டீல் பண்ணியிருப்பாங்க. அதாவது பேர் வந்து படத்தோட பேர் வேணால் இந்தியனாக இருக்கலாம், பட் ஆனால் தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனையோ அதை தான் அழகாக டீல் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அதில் வந்து கமல் வந்து டபுள் ஆக்ஷன் இருந்தார். ஸோ நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஒரு கமல் அவரோட பையனே வந்து இது மாதிரி வந்து ஒரு லஞ்சம் வாங்குறவராக இருக்கார். அப்பா கமல் வந்து என்ன பண்ணுவார் இந்த பையனை, அதில் ஒரு கியூரியாசிட்டி இருந்தது. இந்த பையனை வந்து ஏதாவது பழி வாங்குவாரா, இல்லை வேண்டான்னு திருத்துவாரா, இல்லை விட்டுருவாரா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் நமக்குள்ளே இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே இருந்தது. அதாவது வந்து அவர் என்ன, யார் இந்தியன்காரர், யார் அவர் பேக்ரவுண்ட் என்ன, அதை பற்றிலாம் வந்து காட்டும்போது நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக ஏஆர் ரஹ்மானோட மியூசிக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. கம்பேரிட்டிவ்லி இந்தியன் 2க்கு வந்து அனிருத் ட்ரை பண்ணியிருக்காரு, இருந்தாலும் வந்து இந்தியன் 1 வந்து ரெப்ளிகேட் பண்ணவே முடியல. எல்லா இடங்கள்லையும் சரி, ஆஸ் அ பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பாடல்களாகவும் சரி, வந்து இந்த படத்தில் வந்து ரெப்ளிகேட் பண்ணவே முடியல, இந்தியனை பீட் பண்ண முடியல. அது ஒரு பெரிய ட்ராபேக்குன்னு சொல்லலாம் படத்தில். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே சங்கர் படத்தில் டூ மச் கண்டென்ட் வைப்பார், அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்கு. ஸோ நம்ம ஒரு படம் வந்து ஏதோ ஒரு விஷயம் 2 விஷயம் டீல் பண்ணலாம், முக்கியமாக 2-3 கேரக்டர்ஸ் வச்சு மேஜராக ப்ளே பண்ணணும். இந்த படத்தை பொறுத்தளவில் சங்கர் வந்து ஜென்ரலாக வந்து நல்லா கொடுக்கக்கூடியவர் தான். பட் இந்த படத்தை பொறுத்தளவில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டூ மெனி கேரக்டர்ஸ். அது இங்கே லஞ்சம் வாங்குறாங்க, அங்கே வாங்குறாங்க, இது வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ வந்து போகுது கதை. அதாவது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற ஒரு விஷயங்களை மட்டும் டீல் பண்ணியிருந்தால் கூட எங்கேயோ போயிருந்திருக்கும். அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நம்ம தனி மனித ஒழுக்கம் வந்து அங்கே நம்மள்டேருந்து ஆரம்பிக்கணும். ஒழுக்கங்கிறது நம்மள்டேருந்து ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வந்து போக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து சொல்லியிருக்காரு. அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதில் இருந்த தெளிவு அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் பிளேயில் வந்து தெளிவு இல்லாமல் போயிடுச்சு. அதுதான் வந்து ஒரு ட்ராபேக்னே சொல்லலாம், ஒரு படத்துக்கு கிடைச்ச ஒரு ட்ராபேக்கு. அதுக்கப்புறம் வந்து படம் வந்து சைஸ் ரொம்ப பெருசாகிடுச்சுங்க, ரொம்ப லென்த்தாக போகுது. அடாடா எப்படா முடியும் படம், சரிடா எங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுடா, இதோட என்ன ஆளை விடுங்கடா அப்படின்னு எல்லோரும் எஸ்கேப் ஆகி ஓடுற அளவுக்கு வந்து லென்த்து போய்கிட்டு இருக்கு படம்.
இது கூட பரவாயில்லைங்க. அதாவது ஒரு கட்டத்தில் வந்து இந்தியன் வந்து எதுக்கு வந்தார் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடுச்சு இப்போது. அதாவது அதான் சொல்கிறேன் இல்லையா, கமல் வந்து ஏதோ ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்க மாதிரியும் இந்தியன் 2வில் வந்து இவங்க தான் சித்தார்த் தான் ஹீரோ மாதிரியும் இப்போ எனக்கு தோணுது. இந்தியன் 2 வந்து கமல் வந்து ஒரு ஸ்பெஷல் ரோல் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படம் பார்க்க அப்புறம். ஏன் அப்படி வந்து இது மாதிரி இர்ரெலவெண்ட்டாக போகுது அப்படிங்கிறத என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இவந்தோ சங்கர் வந்து நிறையா விஷயங்கள் சொல்லணுன்னு வந்து விருப்பப்பட்டிருக்காரு படத்தில். ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு. ஆனால் என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, தமிழ்நாட்டிலே இவ்வளோ பிரச்சனை இருக்கும்போது அவர் ஏன் நார்த் இந்தியாவுக்கு போய் இவ்வளோ பிரச்சனைகள்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதான் நமக்கு வந்து ஒரு சின்ன ஆஸ் எ ஆடியன்ஸாக வந்து நம்ம கேட்குற ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனதுனாலையோ என்னமோ தெரியல, வந்து ரொம்ப வந்து ஒரு பழைய ஃபார்மேட்டாக நமக்கு தோணுது. ஸோ இதெல்லாம் கிளீஷியாக ஆல்ரெடி கேட்ட விஷயங்கள் தான், பார்த்த விஷயங்கள் தான். அப்புறம் திரும்பி அதையே நமக்கு வந்து போதனை பண்ணும்போது நமக்கு ஒரு கட்டத்தில் கொஞ்சம் செழிப்பு தட்டுதுன்னே சொல்லலாம். ஸோ இதுதாங்க நம்ம இந்தியன் 2 படத்தில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்கிறது. ஆனால் பட் வந்து நம்ம ரொம்ப டூ மச்சாக நம்ம அதை யோசிச்சு என்ன பெட்டராக இருக்குது இந்தியனோட இந்த இந்தியன் 2வில் என்ன பெட்டராக இருக்குது அப்படி இப்படின்னு ரொம்ப நம்ம கண்டென்ட்டாக யோசிச்சு நம்ம பார்த்தா தான் நம்ம கஷ்டமாக இருக்கும். பட் நார்மலாக ஃபேமிலி ஆடியன்ஸ் ஒரு போகிறாங்க, ஏதோ ஒன்று பார்க்கணும்ப்பா, ஒரு நம்ம போயிட்டு நான் ஒரு ஜாலியாக ஒரு 2 hours 3 hours வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து நினச்சி போகிறாங்கன்னா தாராளமாக அவங்க பார்க்கலாம். அந்தளவுக்கு அப்படியே மொட்டமாக அப்படி பார்க்கவே முடியாது, ஒரு தடவை கூட பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. பட் இன்னும் இதை விட பெட்டராக கொடுத்துருக்கலாம். ஏன்னா இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க மக்கள் இந்த இந்தியன் 2 மேலே. பட் அது கொஞ்சம் நம்ம வந்து ஏமாற்றோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒத்துன்னு தான் வேணும். அது ஒன்று தான் பெரிய ஒரு இதுவாக இருக்குது. பட் பார்ப்போம் பார்ட் 2ல் இதுக்கப்புறம் வர அடுத்த அந்த பார்ட்டில் வந்து இதை விட எதாவது பெட்டராக டீல் பண்ணியிருக்காரா என்னங்கிறது பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கமலோட கெட்டப்ஸும் வந்து அந்தளவுக்கு வந்து ரசிக்கும்படியாக இல்லை. அதாவது அவர் வந்து ஒரு கெட்டப் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, இதில் பல கெட்டப்ஸில் வராரு. அதனால் வந்து அது ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிளீஷியாக இருக்குது. அந்தளவுக்கு வந்து அது ஒரு இம்ப்ரெசிவிங்காக இல்லை கெட்டப்ஸ் எல்லாம். அது ஒரு சின்ன வந்து ஒரு படத்துக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்ஸ்னே சொல்லலாங்க. ஸோ மற்றபடி இந்த நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த இந்த உலகநாயகனோட படம் வந்திருக்கு. ஸோ நம்ம இவ்வளோ விஷயம் பேசுகிறோம், பட் அதை எடுக்கிறதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு வந்து அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக போய் பார்க்கறதுக்கு தாராளமாக ஒருத்தான படம் தான். ரொம்ப யோசிக்காமல் ரொம்ப இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் இந்த ஷார்ட்டை இப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு வந்து யோசிக்கிறவங்க தான் இந்த படத்தை பார்க்குறது கஷ்டமே தவிர, மற்றபடி இந்த படம் வந்து தாராளமாக எல்லாருமே போய் பார்க்கலாங்க. ஸோ இது போல் இன்னொரு ரிவ்யூவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.